அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சென்னையிலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணுனாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே என் கூட பேசுவாங்க. "எப்படி இருக்கீங்க? என்ன ஏது?" அப்படின்னு கேட்பாங்க, விசாரிப்பாங்க. தொடர்ந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க முதல் மாடியிலேருந்து படிக்கட்டில இருந்து விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவ்வளோ ரத்தம் வந்துச்சு. அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சேன். என்னால அந்த வலி வேதனைகள அனுபவிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா பள்ளிக்கூடத்துக்காரன் 3வது மாடியிலருந்து வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது பொய் தாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் வீழ்ந்த பிறகு என்னால 100க்கு 100% நம்ப முடிஞ்சதும்மா. யான்னு பார்த்தீங்கன்னா, 1வது மாடியிலருந்து படிக்கட்டுலருந்து விழக்குள்ளேயே அம்மா ரத்தம் வருதே. அப்ப உண்மையிலே அவன் சொன்னது உண்மையா இருந்தா 3வது மாடியிலருந்து வீழ்ந்த குழந்தைக்கு எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையே. அப்ப இவன் வேணும்னே பொய் சொன்னான் அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது. நீங்க வேணாலும் என்னை எந்த இடத்துக்கு வேணாலும் என்ன கூப்பிட்டா கூட நான் சாட்சி கூட நான் சொல்லுவேன்ம்மா. என்னுடைய ரிப்போர்ட்லாம் கூட நான் எடுத்து காமிக்கிறேன். எனக்கு எவ்வளோ ரத்தம் வந்தது, எனக்கு என்னென்ன பாதிப்பு வந்தது, எந்தெந்த இடத்துலாம் அடிபட்டது அப்படிங்கிறத நான் ஒரு சாட்சியா கூட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரருக்குமே கூட பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இந்த மாரி ஆன உடனே ஒரு 2, 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி பிடிக்க போனாரு. அந்த இடத்துல ஒரு 2, 3 படிக்கட்டு தான் இருந்தது. அந்த படிக்கட்டுல தண்ணியில கால வச்சு வழுக்கிட்டு விழுந்துட்டாரு. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு இடுப்புல அடிபட்டுருச்சு. அடிபட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசு கண்ணி போய் அப்படியே செவந்து போய் இருந்தது. அப்போ கூட அவர் விழுந்த ஒரு 2 நாள் கழிச்சு சிபிசிஐடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அவர் கேட்டாரு, "இங்க பாருங்க, சாதாரணமா ஒரு படிக்கட்டுல இருந்து விழுந்த எனக்கு இவ்வளோ பெருசு கண்ணி இருக்கு. நீங்க வேணாலும் பாருங்க" அப்படின்னு அவருடைய அந்த அடிபட்ட இடத்த அந்த சிபிசிஐடி போலீஸ்காரர்ட்ட காமிச்சாரு. "இங்க பாருங்க." அப்போ பள்ளிக்கூடத்துக்காரன் எந்த அளவுக்கு பொய் சொல்றாங்கிறத இந்த காயத்தை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா விழுந்திருந்தா, உண்மையிலே விழுந்திருந்தா இப்படிலாம் அடிபட்டிருக்கும். இந்தந்த இடத்தெல்லாம் அடிபட்டிருக்கும். அதுவும் பாப்பா சிகப்பா இருக்கா, இன்னும் ரத்தம் இதாயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே தெரியும். ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்குள்ள எந்த இடத்துலயும் எந்த ஒரு தழும்பு, எந்த ஒரு காயங்களும் கிடையாது. மண்டையில அடிபட்டிருந்தது. அவனுங்க இந்த மூக்கை பிடிச்சி பண்ணணுனால, மூக்கை பிடிச்சி அவனுங்க அமுக்கி இருக்கிறனால மூக்குல இருந்த ரத்தம், வாயில இருந்து ரத்தம் வந்திருந்தது. காலெல்லாம் அவனை பிடிச்சிக்கிட்டனால காலு அந்த பிடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல அந்த கொலுசு பதிஞ்ச மாதிரி வீங்கி இருந்தது. காது கிட்டலாம் ரத்தம் அந்த இதெல்லாம் இருந்ததே தவிர மற்றபடி விழுந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. எங்கேயுமே ஒரு காயமோ தழும்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்க பாருங்க என்னுடைய காயத்தை அப்படின்னு சொல்லி அவரும் சிபிசிஐடி கிட்ட அவருடைய காயத்தை காமிச்சாரு. இந்த அம்மாவும் இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "அம்மா, நான் குணமானதுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த நாய்ங்க எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கானுவோ அப்படிங்கிறத பாருங்க. முதல் மாடியில இருந்து விழுந்த எனக்கு அவ்வளோ ரத்தம் வந்ததும்மா. பாப்பாவை அவனு 3வது மாடின்னு சொல்றானுவோ, ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்மா. என்னுடைய சாட்சிய நீதிமன்றம் ஏத்துக்கும் அப்படின்னா நான் எங்க வேணாலும் சாட்சி சொல்ல என் ரிப்போர்ட்டோட நான் வர தயாரா இருக்கேன்" அப்படின்னு அந்த தாயும் மனம் உருகி பேசுனாங்க, சொன்னாங்க. சிபிசிஐடி கிட்ட நம்ம எந்த ஒரு காயத்தை காட்டினாலும் சரி, எப்படியாப்பட்ட உண்மைகளை சொன்னாலும் சரி, அவங்க கண்டுக்காம தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சியில கூட சமீபத்துல ஒரு காப்பு காடுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காப்பு காட்டுல ஒருத்தனை கொலை பண்ணி போட்டுட்டாங்க. கொலை பண்ணி போட்டுட்ட பிறகு எல்லாரும் மக்கள் கூட்டம் அங்க போய் பார்க்குறாங்க. ஒரு பிரேதம் கிடக்குது. உடனே காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. காவல் நிலையத்துல இருந்து வராங்க. பார்த்தா அங்க ஒரு பிரேதம் கிடந்தது. ஆனா யார் கொன்னா என்னன்னு தெரியாம வழக்கு மட்டும் பதிவு பண்ணினாங்க. வழக்கு பதிவு பண்ணி அதன் பிறகு 4 நாள் பிறகுதான் ஒரிஜினல் கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க. அந்த உயிரை யார் போக்குனா, எவன் கொலை பண்ணனா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சுக்கு தான் போச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டமும் உண்மைத்தன்மையை சொல்லிடுச்சு. ஆனா நம்ம வழக்குல தான் போஸ்ட்மார்ட்டம் உண்மைத்தன்மை சொல்லாம இருக்கக்கூடிய ஒரே வழக்குனா நம்மளுடைய வழக்காத்தான் இருக்கும். அதே போல போலீஸும் உண்மையை கண்டுபிடிக்காம கொலைகாரனுக்கு துணை போறாங்க அப்படின்னா அது நம்ம வழக்காதாங்க இருக்கும். இவங்க 4 நாளுக்கு பிறகு அந்த கொலைகாரனையே அழிச்சிட்டு போயிட்டு கேக்குறாங்க, எப்படி நின்ன, எந்த பக்கம் அவரை கழுத்தை கொன்ன,
எப்படி குத்துன அப்படிங்கிறத ட்ரையல் காமிச்சு வீடியோவும் வெளியே விட்டுருந்தாங்க. அவன் சொல்றான், நான் இப்படிதான் நின்னேன், அவர் அங்க உட்கார்ந்துருந்தாரு, இப்படிதான் அவரோட கழுத்தை நான் அறுத்தேன் அப்படின்னு அந்த கொலைகாரனும் ட்ரையல் காமிக்கிறான். அப்படிலாம் கள்ளக்குறிச்சி போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன்ல செல் டவர்லாம் எத்தனை பேர் காமிக்குது என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அந்த செல் டவர் யாருது என்னன்னு கண்டுபிடிச்சு அதன் பிறகு அவனை விசாரணை பண்ணி தான் அந்த உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா போலீஸ்காரங்க நினைச்சா எறும்பு ஈ நுழையாத இடத்த கூட அவங்களால நுழைய முடியும். அத்தனை உண்மைகளையும் அவங்களால கண்டுபிடிக்க அவங்களால முடியும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது. ஆனா நம்ம வழக்குல எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தும் கண்டுபிடிக்காம அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காலந்தாங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்ற நம்பிக்கையோடயே நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போங்க. நன்றி, வணக்கம்.